இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் வீட்டு ஒயரிங் எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது கிரவுண்ட் ஒயருங்க. லாஸ்ட்லேருந்து ஒயரிங் ஆரம்பிக்கிறோம். டேப் அடிக்காதது ஃபேஸாகவும், டேப் அடித்தது நியூட்ரலாகவும் மார்க் பண்ணி நீங்கள் வந்து லைன் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எண்டுலேருந்து எடுத்தாந்தீங்கன்னா ஒயர் சேதாரம் இல்லாமல் ஒயர் உள்ளே நுழைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கட்டடத்து வழியாக உங்களுக்கு ஸ்ப்ரிங் வச்சு ஒயர்லாம் இழுத்து விட்டாச்சுங்க. மீட்ரு பாக்ஸுக்கு இந்த இடத்துல வருது தேவையான மெயின் ஒயர்ஸ் மட்டும். அடுத்தது சுவிட்சு பாக்ஸுக்கு ஒயர் போகிறது நியூட்ரல். அடுத்து ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு லைட்டிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைப் மூலிமா ஒயருங்க இழுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூட்ரலும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டு சுவிட்சு பாக்ஸுக்கு ஒரு ஒயர் நியூட்ரல் மட்டும் போகுதுங்க. அடுத்து சுவிட்சு பாக்ஸ் போகிற லைன், சுவிட்சு போகிற லைட்டிங் லைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த PVC பாக்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த PVC பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ப்ரூஃப், கரையான் அரிக்காது, லாங் லைஃப் இருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுவிட்சுக்கு கீழே வர டெர்மினல் எல்லாமே லூப் பண்ணிவிடுங்க. லூப் பண்ணி 1.5 ஒயர் கொடுத்துருங்க. மேலே வரது வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் லைன் எல்லாமே 1 ஸ்கொயர் mm. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே எதுக்காக கொடுக்குறோன்னா சுவிட்ச் டேமேஜ் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சில் சப்ளை வராது. நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டுமே தான் லிங்க் ஆகிறதுக்கு கொடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட்டில் வர சுவிட்சு அவுட்புட் வந்து ஃப்ளக்கில் வர எல்லுக்கு கொடுக்கணுங்க. அடுத்து நியூட்ரல் எண்ணுங்கிற இடத்துல கொடுத்துணுங்க. இந்த நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முறுக்கி விட்டுறணும். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஒயர் ஒட்டுக்காக அதை டெர்மினலில் கொடுக்க முடியாது, அதனால் முறுக்கி விட்டுக்கிறோம். அடுத்து கிரவுண்டு, அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து முறிக்கலாம். ஏன்னா 2-3 ஒயர் கிரவுண்ட் வருங்க, அதை முறுக்கி விட்டு அங்கே கொடுக்காது சிரமம். கிரவுண்ட் வந்து அடித்து நம்ம கொடுத்தாச்சுங்க. இப்போ எல்லா நியூட்ரல் ஒயரும், அதாவது 4 ஸ்கொயர் mm, 2.5 ஸ்கொயர் mm, 1.5 ஸ்கொயர் mm, 1 ஸ்கொயர் mm எல்லாமே வந்து நல்லா கிரிப்பாக முறுக்கி விட்டு டேப் அடிச்சிடுங்க. டேப் அடிச்சுட்டு MCBயில் கொடுக்கணுங்க. நிலத்தில் ஒரு 6 அடிக்கு குழி தோண்டி அதில் கிரவுண்ட் பைப் வச்சு நீங்கள் கிரவுண்டு கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்கு. இப்போது 32 ஆம்ஸ் MCBயில் ஃபஸ்ட்டு லைனில் நியூட்ரல் கொடுத்தாச்சு. ரெண்டாவதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் mm வயர் கொடுத்து MCB மாட்டி விட்டாச்சு. அந்த 4 ஸ்கொயர் mm வந்து பார்த்திங்கன்னா கீழ் வழியாக இழுத்தாந்து இந்த 16 ஆம்ஸ் MCBக்கு கொடுக்கணுங்க. அடுத்தது 10 ஆம்ஸ், அடுத்தது 6 ஆம்ஸ், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மாட்டி அதுக்கு லூப் கொடுத்துருங்க ஃபேஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MCBலேருந்து வர்றது வளைச்சி விட்டு 16 ஆம்ஸு, 10 ஆம்ஸ், 6 ஆம்ஸுக்கு லூப் கொடுத்துங்க. 16 ஆம்ஸுங்கிறது ஏசி, கெய்சர், வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறமே மைக்ரோவேவ் ஓவனுக்கு. அடுத்து 10 ஆம்ஸுங்கிறது தண்ணி மோட்ரு, ஃப்ளக் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 6 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயருமே வந்து தனியாக பிரிச்சுருக்கு. இப்போ ஏசிக்கு 4 ஸ்கொயர் mm, ஃப்ளக் பாயிண்ட்டுங்களுக்கும் மோட்டருங்களுக்கும் 2.5 ஸ்கொயர் mm, 1 வந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு போகுதுங்க. இப்போது 4 ஸ்கொயர் mm வந்து பார்த்திங்கன்னா 16 ஆம்ஸில் வச்சு நல்லா டைட்டாக முறுக்கியாச்சுங்க. அடுத்தது 2.5 ஸ்கொயர் mm வயர் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் MCBயில் வந்து முறுக்கியாச்சு. அடுத்து வந்து 6 ஆம்ஸ் MCBயில் 1.5 முறுக்கியாச்சுங்க. இப்போ கிரவுண்ட் 2 முறுக்கி ஏற்கனவே அந்த பாடியில் கொடுத்துருக்கோம் கிரவுண்டு, அதில் வந்து இதை லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒயருங்க. டேப் அடித்தது கிரவுண்டு, டேப் அடிக்காதது லைனு. ரெட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே கம்பிக்கு முறுக்கி விடணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் ஒரு கம்பி விட்டுருக்கேன், அந்த கம்பியில் முறுக்கி விட்டு உள் சைடாக இழுத்தோம்னா அந்த லைன் கொடுக்குற சிங்கிள் ஸ்டாண்ட், அதாவது 320 ஒயரோ அல்லது 720 ஒயரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 720 ஒயர் யூஸ் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஒயர், அதாவது அந்த ஸ்டே கம்பிலேருந்து வரது கிரவுண்டு கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்தது டேப் அடித்தது நியூட்ரல், டேப் அடிக்காதது லைன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்லேருந்து வர இடத்துல ஒரு அடிக்கு நீங்கள் நல்லா மொத்தமாக டேப் அடிச்சுங்க. இந்த மாதிரி பீங்கான் ரீல் அரை அடியில் வளைச்சி நல்லா கிரிப்பாக டேப் அடித்து கம்பி போட்டு சுற்றிக்குங்க. ஏன்னா காற்றுக்கு வயர் ஆடும் பொழுது உள்ளே காயமாகாமல் இருக்கிறதுக்கு டேப் அடித்து இந்த ரீல் வச்சு கட்டி இழுத்து ஒரு செம்பு கம்பி மூலியமாக அந்த இரும்பு பைப்பில் நம்ம சுற்றி விட்டுறோம். சுற்றி விட்டு அந்த ரெட் ஒயரை அதில் நல்லா சீவி விட்டு முறிக்கிறோம். முறுக்கி விட்டு இப்போ ஸ்டே கம்பியை அந்த ஸ்லீவ் சீவி விட்டு அந்த செம்பு கம்பியில் நல்லா முறுக்கி விட்டு தண்ணீர் இறங்காத மாதிரி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா டேப் அடிச்சுக்குங்க. உங்களுக்கு தேவையான நீளத்தில் ஸ்டே கம்பி நறுக்கி விட்டுட்டு அதில் வந்து ரீல் சின்ன ஹோல்ஸ் வர்றது மேலேயும் அடுத்த 2 ஹோல்ஸும் வயர் விடுறதுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேப் அடித்தது ஸ்டே கம்பி கொட்டின மாதிரி, அதாவது நியூட்ரல்
ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் இழுத்து விட்டு அடுத்த ஹோல்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயர் லைன் அதை வச்சு இழுத்துங்க. இப்போ ஸ்டே கம்பி ஒட்டி வர்றது நியூட்ரலும், ஸ்டே கம்பிக்கு அடுத்ததாக வர்றது நியூட்ரல், அதுக்கு அடுத்ததாக வர்றது லைன். இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு கலாய் கம்பி வச்சு அந்த ரீலுங்களை நல்லா டைட் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செம்பு கம்பியில் முறிங்கன்னா லாங் லைஃப் வருங்க, இல்லைன்னா துருப்பிடிச்சி இழுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஒயர் ரெடிங்க. இதை இழுத்து கம்பத்தில் கட்டிடலாம். இங்கே பாருங்கள், இது நியூட்ரல் டேப் அடித்தது, ஸ்டே கம்பி கொட்டி வருங்க. அது கீழே வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா லைன். இப்போ கம்பத்தில் இழுத்து கட்டியாச்சு. அடுத்தது இப்போது உள்ளே எப்படி வயரிங்னு நான் சொல்கிறேன். இப்போ 2 பிட்டு வயரை எடுத்து டேப் அடிச்சுக்கோங்க. டேப் அடித்தது நியூட்ரலாகவும் டேப் அடிக்காதது ஃபேஸாகவும் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து வர கம்பத்துலேருந்து வர லைன் ஃபஸ்ட்டு லைன் டேப் அடிக்காத வயர், 2வது நியூட்ரல், 3வது எம்சிபிக்கு போகிற நியூட்ரல், 4வது ஃபீஸ் கேரியலுக்கு போகிற லைனுங்க. ஃபஸ்ட்டு 2 இன்புட்டு, அடுத்த 2 அவுட்புட்டுங்க. ஃபஸ்ட்டு லைனு நியூட்ரல், நியூட்ரல் லைன், இது தாங்க ஃபார்முலா. இப்போ நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை நறுக்கி விட்டுட்டு எம்சிபியில் ஃபஸ்ட்டு லைனுக்கு தான் நம்ம நியூட்ரல் கொடுத்துருக்கோம், அதனால் நியூட்ரல் கொடுத்துருங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கேரியலுக்கு ஃபீஸ் கேரியலேருந்து ஃபேஸ் வந்து 2வது எம்சிபிக்கு வருதுங்க. இப்போ ஃபீஸ் கேரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் லைன் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பாக்ஸ்லேருந்து 4வது வயர் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபேஸ் அவுட்புட். அதை கொண்டாந்து மீட்டருக்கு நல்லா லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லா முறுக்கி விட்ருங்க. நல்லா டைட் வச்சுட்டு மல்டி ஸ்டாண்டில் ஒரு ஒயர் ஃபீஸ் கேரியலுக்கு போட்டு ஃபீஸ் கேரியல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்புட் 2ம், இது 2ம் அவுட்புட்டு. நியூட்ரல் ஃபேஸ், நியூட்ரல் வந்து இங்கே வருது, ஃபேஸ் வந்து ஃபீஸ் கேரியலுக்கு போய் அடுத்தது எம்சிபிக்கு போயிடுதுங்க. எம்சிபிலேருந்து மேலே லூப் ஆகி கீழே வருது. கீழே வந்து 3 எம்சிபிக்கும் ஜாயிண்ட் ஆகி அந்தந்த ஸ்கொயர் எம்எம் வயருக்கு போகுதுங்க. அந்தந்த லோடுக்கு தகுந்த மாதிரி எம்சிபி மூலிமா பிரியுதுங்க. சிம்பிளானதுங்க, நல்லா கவனமாக பார்த்தா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிபிக்கு மேலே வர லைனில் கொடுத்துருங்க, ப்ளஸ்ஸும் மைனஸும். எம்சிபி ஆன் பண்ணால் லைட் எரியிற மாதிரி. இப்போ மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸ், இது நியூட்ரல் கம்பத்துலேருந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற நியூட்ரல் லைன். ஃபஸ்ட்டு லைனு நியூட்ரல், நியூட்ரல் லைன், அவ்வளோதாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இண்டிகேட்டருங்க. இது 100 ரூபா தான் வருது. இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வோல்டேஜும் பார்க்கலாம். அடுத்து சுவிட்ச் பாக்ஸுக்கு லைன் கொடுத்து இப்போ செக் பண்ணலாம். என்னுடைய சேனலில் இந்த வயரிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், ஃபேன், மிக்சி, கிரைண்டர், ஏசி, வாஷிங் மிஷின் சர்வீஸ் வீடியோ இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ எல்லா லைட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.